திவ்யாக்கா கிட்ட நான் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லல. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு போறேன்னு தான் சொல்லிருக்கேன். ஆனா கொஞ்ச நாள்ல எப்படியும் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிரும். என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க. அப்ப நான் மன்னிப்பு கேட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கிறப்போ நான் உங்க 2 பேருக்காகவும் அங்க இருந்தே சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க அவளை விட்டுட்டு போயிடாதீங்க தம்பி, உங்களை கெஞ்சி கேக்குறேன். அவளை விட்டுட்டு போயிடாதீங்க, அவளை உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. இனிமே என்னால ஒரு சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு வராது. நான் உங்க வாழ்க்கையில இருந்து மொத்தமா விலகி ரொம்ப தூரம் போயிருவேன். திவ்யா அக்காக்கும் உங்களுக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடந்து 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் குத்தி கிழிக்குதே, ஓ கசந்து போன ஒவ்வொரு நினைப்பும் சுட்டு எரிக்குதே. இதுதான் இனி நிஜமா, வலிதாய உறவா, ஓ இதுதான் இனி நிஜமா, வலிதாய உறவா, ஏ உறவா. உசுர உருவி எடுக்குதே, மனசும் கிடந்து தவிக்குதே. லக்ஷ்மி, யார் என்ன கூப்பிடுறது? இங்க யாரு கூப்பிட போறா? அதுவும் லக்ஷ்மின்னு கூப்பிட யாரு இருக்காங்க? எல்லாம் என் கற்பனையா இருக்கும். லக்ஷ்மி, குழியில விழுகிற தரையவும் காணல, முடிவதும் வரலையே, என்ன செய்வேனோ. மூடுன கதவையும் இதெல்லாம் கொடுத்துட்டாங்கங்க. அதுவும் அதுல தான் இருக்கு பாருங்க. Ladies and gentlemen, this is a final boarding call for passengers traveling to Announcement United States பண்றாங்க. of America. என்னங்க பண்றீங்க? இதை ஏன் கிழிச்சீங்க? இது இல்லனா விட மாட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப நீங்களே அதை கிழிச்சிட்டீங்க. அத கடைசி வரைக்கும் பத்திரமா வைக்க சொல்லிட்டு நீங்களே இப்படி பண்ணலாமா? ஐயோ, இது இல்லாம எப்படிங்க நான் போக முடியும்? நீ எங்கேயும் போக வேண்டாம். புரியல. நான் போக வேண்டாம்னா? போக வேண்டாம்னா போக வேண்டாம், அவ்வளவுதான். இல்லங்க, அது சரியா வராது. நான் போறேன். அதுதான் சரியான முடிவு. என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேண்டாம். நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? நீ போக வேண்டாம். இல்லங்க, நான் போகணும். போய் தான் ஆகணும். இப்ப உடனே ஏதாவது பண்ணுங்க. நான் நிச்சயமா இந்த ஃளைட்ல போயே ஆகணும். அதான் நான் சொல்றேன்ல வேண்டான்னு. இல்லங்க, நான் போகணும். ஏய், சொன்னா புரிஞ்சுக்கோ. உன்னை இப்படியே விட்டுட்டா காலகாலத்துக்கு எனக்கு ரொம்ப கில்ட்டியாவே இருக்கும். ஒரு இடத்துல நீ என்ன பண்றியோ எப்படி கஷ்டப்படுறியோ தெரியாம யோசி என்னால் நிம்மதியாவே இருக்க முடியாது. உன்னை கூட்டிட்டு வந்தது உன் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் தான். உன்னை அப்படியே விட்டேன்னு வை,
எனக்கு அது மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். எங்கேயோ கண்காணாத இடத்துல வேலை செஞ்சு பொழைக்கிறதுக்கு நீ என் கண்ணு முன்னாடி இங்கேயே இரு. உனக்கு கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணுவேன். அதுக்கான பிளான்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வரைக்கும் நீ எங்க வீட்லயே இருக்கலாம். ஏன்னா நமக்குள்ள நடந்த விஷயத்த நீ நம்ம வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு எங்க அம்மாட்ட வளையல் விஷயத்தை பத்தி பேசினத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு நல்ல மனசுக்கு நீ என்னைக்குமே நல்லா இருப்ப. அவ்வளவு தூரம் உன்னை ரோட்ல அடிச்சு போட்டு உன் வழியில புடுங்கிட்டு போன மாமாவே நீ காட்டி கொடுக்கல. எங்க குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு நீ அமைதியாவே இருந்துட்ட.